வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கொள்கை ஆய்வாளர் எம்.ஆர். வெங்கடேஷ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா அவர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்ம பல்வேறு செய்திகள் பற்றி விவாதிக்கலாம். அதில் முதல் செய்தியாக நேற்று முன்தினம் நடந்த பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில், அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்பாக ஒரு யூகம் சொல்லப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு பாமக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அன்றைய கூட்டத்தில் கூட்டணி பற்றி எதுவுமே பேசவில்லை. இதற்கும் ஒரு படி மேலாக போய் பாரதிய ஜனதா கட்சியை சற்று விமர்சிக்கிற துணியில் அந்த கட்சியினுடைய நிறுவனரிலிருந்து தலைவர்களும் பேசியிருந்தாங்க. இன்றைக்கு செய்தித்தாள்கள் அதை பற்றி செய்தி வந்திருக்கு. அதில் ஒரு செய்தி எப்படி எழுதியிருக்காங்கன்னா, கூட்டணி வியூகங்களை குழப்பிய பாமக பொதுக்குழு மீண்டும் சாதி அரசியலுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதனுடைய பின்னணி, அந்த பொதுக்குழுவில் சமூக ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக தேர்தலை சந்திக்கும் என்ற அறிவிப்பு எல்லா சாதி அமைப்புகளையும் ஒன்றிணைத்து. இந்த தேர்தல் வியூகத்தை, இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு கூட்டணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது யாரோட வச்சுக்கணுன்னாலும் அது வந்து ஒரு ப்ராசஸ். அது ஒரு 2-3 மாதம் ஆகும். இப்போது ஐயாவே இருக்கார், காங்கிரஸ் இருக்குது, அவங்க பல பேரோட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. சிலது வந்து பொதுஜன பார்வைக்கு வரும், சிலதெல்லாம் மறைமுகமாக தான் நடக்கும். இதில் பொதுக்குழு வச்சு அவங்க ஒரு டீலிங் எடுத்திருக்காங்க. இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இதை வந்து நான் வந்து வசத்தியும் சொல்லலை, தாழ்த்தியும் சொல்லலை. இது வந்து ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு கருத்து, ஒரு பொன் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதில் பல கட்டங்கள் இருக்குது. பொன் பார்த்து பொன் பிடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் வரதட்சணை வார்த்தைகள் பேசுவார்கள், அதுக்கப்புறம் தான் திருமணம் எங்கே நடக்கிறது, எப்படி நடத்துவார்கள். இந்த மாதிரி ஒரு கட்டங்கள் தான் ஒரு கல்யாணமே நடக்கும்போது, கூட்டணிக்கும் இந்த மாதிரி பல கட்டங்கள் இருக்குது. இது வந்து மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்து தான் நடக்கும். இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜனநாயகமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக போகலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருந்த தருணத்தில் இவர்கள் இது வரைக்கும் 10 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டார்கள். இது வந்து கூட்டணி வியூகங்களை குழப்பும் பாமகவின் முடிவா, இல்லை இவ்வளோ பலம் எங்களிடம் இருக்குன்னு அந்த பார்கெனிங்க்கான முதல் கட்டம்னு இதை எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது கன்சாலிடேட்டிங் தி கம்யூனிட்டி ஓட்ஸ், அதற்கு வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் என்ற மாதிரி ஒரு தனித்துவ ஒரு அடையாளத்தை பெறுவதற்காக தமிழ்நாட்டு அரசியலிலே சமீப காலமாக கூட்டணி எதிர்ப்பு ஒரு நிலையை பாமக எடுத்து வருகிறது. கடந்த காலத்தில் இதே உழைப்பாளர் பொதுநல கட்சி 1952 19 இடங்களிலே வெற்றி பெற்றது. ஆனால் 1954 பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வந்ததுமே அதில் காங்கிரஸை இணைத்து கொண்டு, அவர் மட்டுமல்ல மாணிக்கவேலு நாயக்கர் போன்றவர்கள் இணைத்து கொண்டு இந்த பாலிட்டிக்ஸில் மெயின் ஸ்ட்ரீமுக்கு அவங்க வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்தினருக்கு நிறைய அவர்கள் செய்ய முடிந்தது. அதனால் மகத்தான பங்களிப்பு இருந்தது. இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் மற்ற அரசியல் இயக்கங்களோடு இணைந்து அவருடைய கட்சி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சர்களெல்லாம் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், அப்புறம் அவருடைய சகாக்கள்லாம் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்து செயல்பட்டப்போ அவருடைய பங்களிப்பு ரயில்வே துறையில், இன்னும் அதே போல் ஹெல்த், அதில் பல துறைகள் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பங்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளே புகுந்து அந்த சமுதாய மக்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கான முயற்சியில் அவரை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஈடுபடணும். ஆனால் அதற்கு மாறாக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு போவது அவருக்கோ அவரது கட்சிக்கோ அல்லது அந்த சமூகத்துக்கோ நல்லதல்ல. இப்போ ராமதாஸ் தன்னை தனிமைப்படுத்திக்கிறாருன்னு கோபண்ணா சொல்றாரு. ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், ஒவ்வொரு சமூகத்திற்குமான ஒரு வாக்கு வங்கி, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட், இதை வந்து கன்சால்டேட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக, காங்கிரஸ் பாரதிய ஜனதாக்கு மாற்றாக இல்லை ஒரு திருப்பு முனையை உருவாக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது வந்து காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம வந்து இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. இதை வந்து நான் ஒதுக்க மாட்டேன். அதாவது இது ஒரு முயற்சியாக அவர் எடுத்து அது முழுமனதாக அவர் பண்ணுறதாக ஒரு ஒரு ப்ராசஸ் இருந்ததுன்னா அதற்கு ஒருவேளை 2014 வெற்றி கிடைக்காது. ஆனால் அந்த விதைக்கு 2016 2019 அவருக்கு விதைக்கு அந்த அது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, அவர் என்ன கொள்கை வைக்கிறார், ஐயா சொன்ன மாதிரி எவ்வளோ சமுதாயத்தை அவர் கூட்டிட்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் அவர் வந்து டார்கெட் பண்ணாமல் ஒரு ப்ராட் பேஸ்ட் அலையன்ஸ், அதாவது சிறுபான்மைகள் எல்லாத்தையும் கொண்டு வர ஒரு தன்மை இருந்ததுன்னா இது வரவேற்கத்தக்க ஒரு. குறிப்பாக வன்னிய சமுதாயத்தினரே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பாமகவில் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில் பல இயக்கங்களில் இருக்காங்க. அவர்களெல்லாம் அதாவது ஒரே கொடையின் கீழ் கொண்டு வருவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. நம்ம வேற பல செய்திகள் பற்றி பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்திகள் வழங்க பிரியா காத்திருக்கிறார். பிரியா, நீ உங்களிடம். கண்டிப்பாக இப்போதைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்கலாம். நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது GSLV D5 ராக்கெட். இன்று தொடங்குகிறது 29 மணி நேர கவுண்டவுன்.
நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 97 காசுகளும் டீசல் 61 காசுகளும் உயர்த்தப்பட்டன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா அதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விலை நிர்ணய கொள்கைகளில் மாற்றம் செய்யவும் மத்திய அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமராகும் அனைத்து தகுதிகளும் ராகுல் காந்திக்கு இருப்பதாக மன்மோகன் சிங் கருத்து. நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் அழிவு நிச்சயம் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டதை பிரதமர் மன்மோகன் சிங்கே ஒப்புக்கொண்டதாக பாஜக மூத்த தலைவர் அருண் ஜேட்லி விமர்சனம் செய்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு மாநில அரசுகளே காரணம் என்று மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருபால் உறவு குறித்த மத்திய அமைச்சர்களின் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. உயர் பதவியில் இருப்பவர்கள் கவனமாக கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் நீதிபதி A.K. கங்குலி மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 6ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வருகிறது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலின் போது தனக்கு சொந்தமான நிலம் பற்றிய தகவல்களை சொத்து கணக்கு விவரத்தில் குறிப்பிடாத திமுக தலைவர் கருணாநிதி நேரில் ஆஜராக திருவாரூர் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரெஸ்பென் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் பெலாரஸ் நாட்டு வீராங்கனை விக்டோரியா அசரென்காவுடன் பலப்பரீட்சை நடத்துகிறார். வங்கக்கடலின் தென்கிழக்கே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதியால் இன்றும் நாளையும் தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும்.